இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் ஊருக்கே நல்லது பண்ணும்போது நாங்கெல்லாம் அதுல கலந்துக்கலனா எப்படி? இன்னைக்கு போய் அண்ணன் கிட்ட என்ன ஏதுன்னு பேசி. ஆமாக்கா. அண்ணியால ஒரு வரலட்சுமி நில்லுமா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா, நில்லுமா. அங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாமா, சொன்னா கேளுங்க. அண்ணே, ராமன் லக்ஷ்மண் மாதிரி 2 பேரும் இத்தனை நாளா ஒன்னா தானே இருந்தீங்க. அத பார்த்து நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? அத கெடுக்கிற மாதிரி இப்போ ஒண்ணு நடக்குது. அத பார்த்துக்கிட்டு எங்களால எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? குணசேகரன் ஊர்ல அவனுக்குன்னு ஒரு நல்ல பேர் வரணும்னு தான் தனியா போய் பண்றான். இப்ப நீங்க போய் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணா ஊர்ல அவன் பேரு தானே கெட்டு போவோம். குணசேகரன் சொன்னதை நம்பி நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு சீட்டு போட போறாங்கன்னா நானும் அவன் கூட இருந்து இதை பண்றேன்னு நம்புறதுனாலதான். எனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவனை நம்பி அந்த கம்பெனில யாரும் சீட்டு போட மாட்டாங்க. அண்ணே, அது அவனுக்கு தான் அவமானம் ஆயிடும். என் தம்பி என்னைக்கும் எதுக்காகவும் யாரு முன்னாடியும் அவமானப்படக்கூடாது. அவன் என்னை விட்டுட்டு தனியா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் எந்த ஆபத்திலையும் மாட்டிக்கூடாது. அதான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் கரிகால் நான் அனுப்பியிருக்கேன். குணசேகரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் பார்த்துப்பான். நீங்க குணசேகரன்ட்ட போய் எந்த சண்டையும் போடாம அவனுக்கு துணையா நில்லுங்க. அதுதான் இப்ப எனக்கு வேணும். ஐயோ அண்ணா. சரிங்க அண்ணே, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, வா வரலட்சுமி. சரிண்ணே. நாங்களும் ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். பாத்தியாடி, என்னமோ சொன்ன, இதாண்டி என் தங்கச்சிங்க. இனி ஏதாவது தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருந்தா நாக்கு அறுத்துருவோம். ஐயோ அண்ணே, அண்ணே என்னன்னாச்சு? இப்ப எதுக்கு நீங்க அண்ணியை திட்டிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் பணத்தை கட்டுங்க போங்க. சரிங்க சரிங்க அண்ணே. வரலட்சுமி, வரேன்க்கா. பணத்தை கட்டலாம். இவங்களை நம்பி பணம் போடுறமே, சொன்ன மாதிரி வட்டி கொடுப்பாங்களா? வட்டி வரலன்னா கூட பரவாயில்ல, போட்ட பணம் பத்திரமா இருக்குமா? அங்க பாருங்க, அவங்க குடும்பத்தாளுங்களே பணம் கட்டுறாங்க. அப்புறம் என்ன, தைரியமா பணம் கட்டலாம். என் பையன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் சார். சரிம்மா, 1க்கு 3 திரும்பி வர போகுது. அப்புறம் என்ன, சந்தோஷமா கட்டிட்டு போங்க. புள்ள படிப்புக்காக வச்சிருந்த பணம். அம்மா, இனிமே உங்க பிள்ளைய நீங்க கலெக்டருக்கு கூட படிக்க வைக்கலாம். சரிங்க சார். இந்த சிட் ஃபண்ட் கம்பெனியால இந்த ஊர்க்காரங்களுக்கு எவ்வளவோ நல்லது நடக்க போகுது. அதுக்கப்புறம் என் புருஷன் யாருன்னு இந்த ஊருக்கே தெரிய போகுது. எல்லா பேரும் புகழும் என் புருஷனுக்கு மட்டுமே போயிருமோன்னு பயந்து போய் உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்களா? சித்தி, அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சு நாங்க வரல. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்ச ஆளுங்க யாருன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு. நான் சொன்னதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. கரிகாலம் கிட்ட நீங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அவங்கள பார்த்து பேசி மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து விடணுமா?
அவங்களெல்லாம் நீ பார்க்க முடியாத, கிளம்பு. சரி ஓகேவா? அவன் பாத்திர கூடாது. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? கரிகால வந்திருக்காமா? ஐயோ, அவன் கண்ணுல பட்டுட்டா நாம போட்ட மொத்த பிளானுமே வீணா போயிடுமே. அது மட்டுமாமா? நாங்க திரும்பவும் உள்ள போயிடுவோம். சித்தப்பாக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அப்பா என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ஆமாமா, ரொம்ப கரிசனம் தான் தம்பி மேல. நீங்க இல்லாம நாங்க எது பண்ணாலும் அது பிரச்சனை தான். நீங்க வந்துதான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி பேசுறீங்க. எங்க வாழ்க்கை பூரா இத்தனை நாளா பிரச்சனையா இருந்ததே நீங்க தான். அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவர் பொறுமையா இருக்கிறதால என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்ன உங்க வாழ்க்கையில இத்தனை நல்ல பிரச்சனை இருந்துச்சு? அத பத்தி எல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேனா அப்புறம் நீங்க வாயை திறக்க முடியாது. என்னடி பேசுவ? அப்படி என்னடி உனக்கு தெரியும்? நந்தினி, நீ அமைதியார், எதுவும் பேசாத. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சண்டை போறதுக்கான நேரம் இது இல்லை நந்தினி. இப்ப உள்ள சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை முதல்ல இங்க யார் கூப்பிட்டது? நீங்களா வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன விஷயம்? நம்ம ஊர்ல புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சரியான ஆளுங்க தானா இல்லையான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். அப்படியா? எங்க ஆரம்பிக்கிறாங்க? அவங்க யாரு? அவங்கள பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. சரி, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு விசாரிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. வா. கான்ஸ்டபிள் சார், நடராஜன் ஒருத்தர் ஏதோ சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாரா? சரி. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. சரிங்க சார். போங்க. சார், இது வரைக்கும் கலெக்ஷன் ஆன பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? பாதுகாப்பா இருக்கா? அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா தான் சார் இருக்கு. நான் போய் பார்க்கலாமா? என்ன சார், நீங்க போய் பார்க்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க? அந்த வலது பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க லாக்கர்ல கலெக்ஷன் பண்ண பணம் இருக்கு. நீங்க போய் பாருங்க. சரிங்க. ஓகே சார்.